அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து குருஜி ஸ்டூடெண்ட் தான். இவர் வந்து குருஜிட்ட ஒரு 5 வருஷமாக வந்து நான் வந்து ஜாதகம் கற்றுட்ருக்கேங்கன்னாரு. நீங்கள் பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு அது ரீதியாக சுகத்துவம் பாவத்துவமாக இருக்கிறதுனால உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னாரு. வந்தார், ஜாதகம் பார்க்க தான் வந்திருந்தார். எல்லாமே ஆன்லைன் கன்சல்ட்டிங் தான், ஆன்லைனில் தான் வந்திருந்தார். பார்த்தீங்கன்னா லக்னம் மிதுன லக்னம், மிதுன ராசி. எதனால இந்த ஜோதிடத்தில் ஆர்வம் வருது பாருங்க. மிதுன லக்னம் ஞானக்காரகனோட லக்னம், ஞானக்காரகனோட ராசி. அதாவது புதன் ஞான வீடு, புதனின் ஞான வீடு மிதுனம், அறிவு வீடு வந்து கன்னி. அந்த அடிப்படையில் புதனும் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு முந்தின நாள் பௌர்ணமியில் பிறந்த ஜாதகம். பௌர்ணமி சந்திரனோட அதியோகத்தில் புதன் வந்து நல்லா வலுத்திருக்காரு. குருவோட பார்வையில் 2 குரு வந்து புதனை தொடர்பு கொள்ளுது. 1981 பிறந்தவங்களுக்குலாம் சனியும் குருவும் நெருக்கமாக இருக்கும். அதே மாதிரி 16 டிகிரியில் தான் இருக்காங்க. சனியோட தொழில்கள் அமையணும், புதனோட தொழில்கள் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா புதன் தான் 2 குருவோட தொடர்பில் இருக்கார். அப்படிங்கிற அடிப்படையில் வந்து புதன் தாங்க முதல்நிலை சுபத்துவம். ஜோதிடம்ல உங்களுக்கு நல்லா புரியும். நல்ல ஜாதகம் தாங்க, யோக ஜாதகம் தான். லக்னத்தோட வந்து பௌர்ணமி சந்திரன் உட்காந்து சுக்கிரனோட பார்வையில் லக்னம் நல்லா இருக்குது. லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தா கூட 6ஆம் அதிபதியான உச்ச செவ்வாயோட இணைவில் இருந்தால் கூட அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையிலையும் சந்திர அதியோகத்தில், பௌர்ணமி சந்திர அதியோகத்திலையும் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. ஜோதிடத்தை நீங்கள் தொழிலாக செய்ய முடியும். ஆனால் சனி அதிக சுபத்துவமாக இருக்காரு. நீங்கள் ஒருவேளை சனியுடைய துறைகளில் இருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைங்களே அப்படின்னாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுறேன்னாரு. விவசாயம் சனியோட துறை தாங்க, அதில் தான் இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் அஷ்டம சனியில் படாத பாடு படுத்திருப்பாங்களே அப்படின்னா, ஆமாங்க படாத பாடு படுத்திட்டாங்க. நான் வந்து வட்டி தொழில் பண்ணலாமான்னு கேட்டார். வட்டி தொழில் நீங்கள் பண்ணவே கூடாதுங்க. சனியோட நெருக்கத்தில் இருக்கிற இந்த குரு வந்து சனியை வலிமைப்படுத்திடுவார். அவரோட சுபத்துவத்தை பொழுது சனிகிட்ட கொடுத்துருவார். ஆனால் சனி வந்து பாவத்துவத்தை வந்து குருவை படுத்துவார். இங்கே குரு வந்து நல்லா இருக்காது, சனி திசை எக்ஸலண்டாக இருக்கும். அதுதான் இதுக்கு அர்த்தம். நீங்கள் 10ஆம் அதிபதி லக்னம் மற்றும் ராசி ஒன்றாகி 10ஆம் வீட்டோட குரு அவரோட வீட்டையே தொடர்பு கொண்டா கூட வட்டி தொழில் நல்லா இருக்காதுங்க. ஏன்னா குருவோட பாவத்துவம் தான் இங்கே வந்து நிற்கும், நல்லா இருக்காதுங்க அப்படின்னா. ஆமாங்க, இப்போ நான் குருஜியை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சுபத்துவம் பாவத்துவம் இந்த மாதிரி இதெல்லாம் புரியுது. எங்கள் ஊர் சைடு உள்ள ஜோதிடர்கள்லாம் 10ஆம் வீட்டை தொடர்பு கொண்டதுனாலையும் இந்த ஆட்சி உச்சத்தை வச்சே பலன் சொல்லி 10ஆம் வீட்டோட தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வட்டி தொழில் பண்ணலாம், ஆகா ஓகோன்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்பந்தாங்க எனக்கு அஷ்டம சனி வேற நடந்துட்டு இருந்தது. இந்த அஷ்டம சனிலாம் ஊர் சைடு உள்ள ஜோதிடர்களுக்கு பெருசா தெரியல. கடலூர் இவர் பெருசா தெரியலங்க அப்படின்னாரு. படாத பாடு படுத்திடுச்சுங்க. நிறைய ரூபா, 1 கோடி ரூபா கிட்ட இழந்துட்டேங்க அப்படின்னாரு. நீங்கள் பண்ணவே கூடாதுங்க அப்படின்னா. இந்த இதெல்லாம் வந்து அவர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லலை. என்ன சோதனை பண்ணியிருக்காரு, நான் வட்டி தொழில் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நான் பண்ணக்கூடாது, பிரச்சனை வரும்னதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து அவர் சொன்னார். எப்படி இந்த சுபத்துவ பாவத்துவ ரீதியாக ஒருத்தங்க மாற்றாங்க பாருங்க. இப்போ வந்து சனியுடைய தொழில்கள் வந்து நல்லா இருக்கும், அதே நேரத்தில் புதனுடைய தொழில்கள் வந்து நல்லா இருக்கும். 8ஆம் வீடு 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறனால பிறந்த ஊரை விட்டு நகர்ந்து தாங்க சாதிக்க முடியும். பிறந்த ஊரில் வந்து பெருசாக முன்னேற்றத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் நகர்ந்து தான் சாதிக்க முடியும். புதனுடைய ஜோதிடத்தை நீங்கள் வந்து தொழிலாக வச்சுக்கிடலாம். அடுத்து வந்து கேது தசை தான் வரப்போகுது. 8ஆம் வீடுங்கிறது மறைபொருள் அறிகிற வீடு, கேது ஞானக்காரகன். அதனால அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் ஜோதிடத்தை வந்து தொழிலாக கண்டிப்பாக எடுத்துக்கிட முடியும். கொஞ்சம் நகர்றது மூலிமா முன்னேறக்கூடிய ஜாதகம்னு சொன்னேன். இந்த ஜாதகத்தை எதுக்கு நான் கொண்டு வந்தேன்னா, மெயினாக அஷ்டம சனியை பற்றி வந்து ஊர் சைடு அதோட தாக்கங்கள் நிறைய தெரியலைங்க. அதே நேரத்தில் வந்து ஆட்சி உச்சத்தை வச்சு சுகத்துவம் பாவத்துவத்தை தாண்டி ஆட்சி உச்சம் அடைஞ்சாலே ஒரு கிரகம் நல்லது பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி தான் பலன் சொல்கிறாங்க. இப்போ இந்த குருவையும் எடுத்துட்டிங்கன்னா 10ஆம் வீட்டை வந்து அவர் தொடர்பு கொள்றதுனால அது நல்ல பலன்களை செய்யும்ட்டார். அந்த குரு பாவத்துவங்கிறத அவங்க வந்து கவனிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதே மாதிரி வந்து இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.